வயிறுலையும் முன்சிறுகுடலையும் செரிமானம் ஆகக்கூடிய இடங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து சரி பண்ணுவோம் கால் பாதத்தில். அப்போது தொடர்ச்சியாக இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வயிறும் முன்சிறுகுடலும் ஆட்டோமேட்டிக்காக ஒழுங்காக இயங்க ஆரம்பிக்கும். முன்சிறுகுடல் மூளைக்கு தகவல் கொடுக்கும் ஒழுங்காக தான் செரிமானம் ஆகிருக்குதுன்னு. அதுக்கப்புறம் மூளை கணையத்துக்கு திருப்பியும் தகவல் கொடுக்கும் அங்கே வந்து செரிமானம் ஒழுங்காக தான் இருக்குது, ஒழுங்காக இன்சுலின் சுரங்க அப்படின்னு. அப்போது இயற்கையாகவே கணையமானது இன்சுலினை நம்ம உடம்புலேயே சுரக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த 6 முதல் 12 வாரம் வரைக்கும் நிராஸ் ரெஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம பண்ணுறோங்க. இது பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே வருதுன்னு வச்சுங்க. அவங்க டாக்டரே கூப்பிட்டு அம்மா உனக்கு 400 இருந்துச்சு, இப்போ 300 ஆயிடுச்சு, இப்போ 200 ஆயிடுச்சு, இப்போது 150 வருது அப்படின்னா அவங்க மாத்திரையை கம்மி பண்ணுவாங்களா? கம்மி பண்ண மாட்டாங்களே, ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிடுவாங்க. அந்த நிலைக்கு நம்ம நிச்சயமாக உறுதியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் அப்படி போகும்போது 1 இயரில் இதாகிடும், சுத்தமாக நின்றுடுமா? நிச்சயமாக குறையுமா? குறைந்து கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுற வரைக்கும் நம்ம வேலையை. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வாழ்வியல் முறை மறுபடியும் அதே மாதிரி இல்லாமல், சரிங்களா ஐயா, ஒரு டிசிப்ளினரி ஒரு ஆக்ஷனுக்குள்ளார நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இது கொண்டு வந்துடுங்க. ஒழுங்காக தூங்கி இருக்க மாட்டாங்க, அதனால் டயபெட்டிக் வரும். ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் இப்போது டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக தூங்கணும், டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக சரியான உணவு முறையை தேர்வு செய்து சாப்பிடணும். புரியுங்களா? அப்போது இந்த மாதிரியான வாழ்வியல் முறை ஒழுக்கங்களை வந்து டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் வந்துடும். இப்போ டயபெட்டிக் நல்ல நோயா ரொம்ப ஸ்வீட்டான நோயான்னு நீங்களே சொல்லுங்கய்யா.